இப்போ தாவேக அரசாங்கத்தை எதிர்க்கட்சிகள் நடத்துறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. ஏதாவது ஒரு குடைச்சல் குடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது பல இடங்கள்ல இந்த ஒரு கருத்தை பார்க்க முடியுது. உண்மையிலேயே அது அப்படிதான் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? எதிர்க்கட்சிகள்னா குடைச்சல் கொடுக்க தான் கொடுப்பாங்க. அதுக்கு தான் அவங்க எதிர்க்கட்சியா இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு காரணமா சொல்லிக்கிட்டு ஆட்சி இந்தியா ஃபுல்லா இந்த சிஜேபி அவங்க நடத்தி இருக்கக்கூடிய அந்த போராட்டம் இதை சிஜேபின்னு 2 மாசத்துக்கு முன்னாடி வந்த ஒரு கட்சி நடத்தி வெற்றி பெற்றிருக்காங்க. இதை காங்கிரஸ் பண்ணியிருக்கணும்ல, இல்ல அந்த இடத்துல காங்கிரஸ் அதை மிஸ் பண்ணிட்டாங்க. காங்கிரஸ் இதை யார் முன்னெடுத்திருக்கணும்? எதிர்க்கட்சிகள் இவங்க எல்லாம் 12 வருஷமா சாதிக்க முடியாத ஒரு விஷயத்தை சிஜேபி சாதிச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு டிமாண்ட்ஸ் வந்துட்டு இருக்கும்போது 2029 எலெக்ஷன் இன்னொரு 2-3 வருஷம் தான் இருக்கு. இது பிஜேபிக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கான். 3 தடவை பவர்ல இருந்தாங்க. இக்கட்டான ஒரு சூழ்நிலை தான். ஆனா இவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவா எந்த கட்சி எமர்ஜ் ஆக போகுது? ஒருவேளை சிஜேபி ஒரு பொலிட்டிக்கல் திமுகல ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. எடப்பாடி அவர்களை மீட்டே பண்ண முடியல அப்படிங்கிறதுனால நாங்கள் வெளியே வரோம், அங்கே நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு, அதனால வெளியில வரோம் அப்படின்னு சொல்லி வெளியில வரக்கூடிய விஜயபாஸ்கர் அவர்கள் அங்கிருந்து வெளியில வந்த ஆட்கள் சொல்றாங்க. அப்படி இருக்கிறப்ப எங்களுக்கு இன்னொரு ஆப்ஷனா டிவிகே இருக்கு, நாங்க அங்க போறோம். அவங்களுக்கு ஆப்ஷனுங்க. டிவிகேக்கு தேவை இருக்குல்ல சார்? அதான் சொல்றேன், மெஜாரிட்டி நீங்க பேசக்கூடாது. எதிர்க்கட்சிகள் நடக்கக்கூடிய தவற சுட்டி காட்டுறது எதிர்க்கட்சியா, இல்ல இருக்கக்கூடிய அரசாங்கத்தை டிஸ்டர்ப் பண்றது எதிர்க்கட்சியா? மக்கள் மனசுல இருக்கக்கூடிய ஒரு என்னன்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் போயிட்டு இருக்கு. தாவேகா தானே பண்றாங்க எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறது. தூய சக்தி. அப்படி நீங்க பிரச்சாரத்துக்கு அந்த பேசிஸ்ல பிரச்சாரத்துல நான் இதை சொன்னேன் அப்படின்னா திமுக எவ்வளவோ சொல்லியிருக்காங்க, அதிமுக எவ்வளவோ சொல்லியிருக்காங்க. ஆமா விஷ்ணு, திமுக அதிமுக சொன்னதெல்லாம் செய்யலங்கிறதால தான் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. மூத்த பத்திரிகையாளர் திரு சிவப்பிரியன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். இந்த தமிழக முதலமைச்சர் விஜய் வந்ததுக்கு அப்புறம் அந்த கரூர் உயிரிழப்புல இறந்தவங்களுக்கான குடும்பங்களுக்கு அரசு வேலை கொடுத்தாங்க. அதை மதுரை ஹைகோர்ட் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, எக்ஸாம்லாம் எழுதிட்டு. இப்படியே தூக்கி ஒரு ரிலீஃப்காக நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அப்போ ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் என்ன இது சரியில்லைங்கிறத அதை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு முன்னாடியே பல விமர்சனங்கள் வந்தது. அதாவது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபேமிலியோ 2 ஃபேமிலியோ எங்களுக்கு கவர்மெண்ட் வேலை வேண்டான்னு சொன்னப்போ அவங்களுக்கு 20 lakhs ஏதோ கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி பணமாவே கொடுத்துருந்தா பிரச்சனை முடிஞ்சிருக்கும். கவர்மெண்ட் ஒர்க் வேலை அப்படின்னு வர்றதுனால தான் இது தோண்டப்படுதா? அதை இன்னும் இது பண்றாங்களா, இல்ல பணமா கொடுத்து முடிச்சிருந்தா அது முடிஞ்சிருக்குமா இந்த பிரச்சனை? இது விஷ்ணு, நீங்க இது அவங்களுடைய பாலிசி டெசிஷன். இந்த பாலிசி டெசிஷன் சரியா தவறான்னு நீங்க விவாதிக்கலாம். ஆனால் பாலிசி டிசிஷன்ஸ்குள்ளே கோர்ட்ஸ் எந்த அளவுக்கு உள்ள ஒரு விஷயத்தை டிசைட் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. இந்த பாலிசி டிசிஷன் சரியா தவறாங்கிறதுக்குள்ளே நீங்கள் விஜய் அவர்களுடைய எண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது அரசாங்கத்தினுடைய தவறு. அன்னைக்கு இருந்த திமுக அரசாங்கத்தினுடைய தவறு. அந்த அரசாங்கம் செய்ய தவறிய விஷயத்துக்காக உங்களுடைய உயிர் போயிடுச்சு. அதனால ஆமாங்க, அதெல்லாம் எனக்கு புரியுது. இவங்க இதை பொலிட்டிக்கலா மட்டும்தான் ஹேண்டில் பண்றாங்க. அது பேக் ஃபயர் ஆயிருக்கு இப்போதைக்கு. பட் ஒருவேளை சுப்ரீம் கோர்ட்ல இந்த ஆர்டரை ஸ்டே பண்ணிட்டாங்கன்னா அப்ப என்ன ஆகும்? இது இட்ஸ் நாட் த எண்ட் ஆஃப் த கேம். ஓகே. ஸோ அப்போ இதை பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இதுல என்னன்னா, எனக்கு இதுல ஒரு வித்தியாசமான ஒரு ஒப்பீனியன் இருக்கு. இது பாலிசி டிசிஷன். நீங்க ஒரு கவர்மெண்டோட பாலிசி டிசிஷன்ல எல்லா விஷயங்கள்லயும் கோர்ட் உள்ள வந்துச்சுன்னா அப்புறம் ஒரு அரசாங்கம் செயல்படவே முடியாது. ஓகே சார். இப்போ பப்ளிக் லிட்டிகேஷன் போட்டதுல தான் இந்த ஒரு ரிசல்ட் கோர்ட் சொல்லியிருக்காங்க, இந்த உத்தரவு. இப்போ பப்ளிக் லிட்டிகேஷன் போடுறாங்க அப்படின்னா அப்போ இவங்க, அதாவது உங்க கூட்டத்துக்கு இறந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க அதை கொடுக்குறீங்களா, இல்ல அந்த அமோனியா கேஸ் இதான பிரச்சனையாச்சு இல்லைங்க சார், அதில் இறந்தவங்க அவங்களுக்கு 2 லட்சம் ரூபா கொடுத்து முடிச்சுட்டாங்க. அதை தாண்டி வேற எதுவும் பெருசா இல்லை. அப்போ இதுக்கு மேலே இந்த மாதிரி நடக்கிறவங்க எல்லாத்துக்குமே அரசு வேலை அப்படிங்கிறது கொடுப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி சாமானிய மக்கள் மனத்தில் வருது இல்லை? அதெல்லாம் வருது, நான் இல்லைன்னு சொல்ல. பட் இங்கே இது இவென்ச்சுவலாக இது கம்பேர் பண்ணுற மாதிரி தான் தோணும். பட் இருந்தாலும் ஈவன் வித் தட் ரிஸ்க் ஐ சே திஸ். அப்போ ஸ்டெர்லைட் போராட்டத்தில் 13 பேருக்கு நம்ம கொடுத்தோம்ல. சாத்தான்குளத்தில் ஒரு தந்தை மகன் போலீஸ்காரர்களாக துன்புறுத்தி அடித்து கொல்லப்பட்ட போது அவருடைய உறவினருக்கு கொடுத்தோம்ல, அது எந்த இடத்துல இருந்து கொடுத்தாங்க?
சி இதில் என்னோட பாயிண்ட் என்னன்னா, ஒரு அரசாங்கம் தன்னுடைய ஃபெயிலியரை மறைக்கிறதுக்காக கொடுக்கப்படுகின்றது தான் இந்த அரசு வேலை. அதை திமுக செஞ்சிருச்சு, திமுகவினுடைய ஃபெயிலியரை நான் ஈடு கட்டுறேன்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் வந்து அவங்களுக்கு அரசாங்க வேலை கொடுத்திருப்பதாக நான் பார்க்கிறேன். முழுக்க முழுக்க தன்னை வந்து கரூர் விவகாரத்திலிருந்து தனிமைப்படுத்தி கொண்டு முழுக்க முழுக்க எல்லா பிளேமையும் திரு விஜய் அவர்கள் வந்து திமுக மேலே போடுறாரு. இது வந்து முழுக்க முழுக்க அரசியல் தாங்க. இதில் வந்து வேற எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியல. பட் பாலிசி டிசிஷனாக அதை வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு ஜிஓ போட்டு எடுக்கும் போது எல்லாத்துக்கும் நீங்கள் கோர்ட்டில் போய் எவ்ரி இஷ்யூ லேண்ட்ஸ் அப் இன் கோர்ட் வாட் வில் ஹேப்பன் அப்படிங்கிறது தான். நாளைக்கு வந்து ஒரு அரசாங்கம் முடிவே எடுக்க முடியாது. அந்த இடத்துல இருந்து தான் என்னுடைய கிரிட்டிசிசம் வந்து வருது. வேற எதுவுமே கிடையாது. அரசாங்கத்தை வேலை பார்க்க விடுங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். அவங்க ஒரு பாலிசி டிசிஷன் எடுத்து இன்னும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் கொடுத்தாச்சுங்க. லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் கொடுத்தாச்சு, அவங்க வேலை ஆரம்பிச்சிட்டாங்க. இதற்கு மேல இது சுப்ரீம் கோர்ட் எப்படி தடை பண்ண முடியும்னு தெரியல. பார்ப்போம். நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட் அலோவ் பண்றாங்களா இல்ல ஸ்டே பண்றாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் இந்த விஷயத்துல விஜய் அவர்கள் வந்து முழுக்க முழுக்க அவர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இது திமுகவினுடைய தவறு, எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி சொல்ல வர்றாரு. ஆனால் மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க வேண்டிய அவசியம் வந்து திரு விஜய் அவர்களுக்கு இருக்கு. இன்னைக்கு வந்து அவர் வந்து போலீஸ்காரங்க என்னை கூட்டிட்டு போனாங்க, அது ஒரு டிராமா, என்னை கூட்டிட்டு போய் அந்த வலையில சிக்க வச்சாங்கன்னு என்ன வேணாலும் சொல்லலாம். ஏன்னா அவர் முதலமைச்சர். அவருடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு கான்ட்ரடிக்டரி ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை ஒரு ரீஜாயிண்டரோ போலீஸ் கொடுக்க போதில்லை. அவருக்கு கீழே தான் அந்த போலீஸே இருக்கு. அதனால அவர் வந்து ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல இருந்து பேசுறாரு. அவர் செய்வது எல்லாம் நியாயம் போன்றுதான் அவர் பேசுகிறார். அந்த இடத்துல தான் இங்க வந்து சிக்கல் ஆரம்பிக்குது. அவர் என்னன்னா, எனக்கும் கரூருக்கும் சம்மந்தமே இல்லைன்னா அப்ப ஏன் நீங்க 20 லட்சம் கொடுத்தீங்க, அப்போ ஏன் ஒரு நினைவு சின்னம் வைக்க போறீங்கிற கேள்விகள்லாம் வருது இல்லை. பட் இது வந்து ஹைலி பொலிட்டிசைஸ்ட் இஷ்யூங்க. திமுக அரசியல் பண்றதை விட கரூர் விவகாரத்தில் தாவேக்கா மிகப்பெரிய ஒரு அரசியலை பண்றாங்க. அவங்க இந்த இஷ்யூவை வந்து முதல்ல இருந்தே அரசியலை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ தாவேக்கா அரசாங்கத்தை வந்து எதிர்க்கட்சிகள் நடத்துறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க, ஏதாவது ஒரு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது பல இடங்கள்ல இந்த ஒரு கருத்தை பார்க்க முடியுது சார். உண்மையிலேயே அது அப்படிதான் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? எதிர்க்கட்சிகள்னா குடைச்சல் கொடுக்க தான் கொடுப்பாங்க. அதுக்கு தான் அவங்க எதிர்க்கட்சியா இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு காரணமா சொல்லிக்கிட்டு ஆட்சி பண்ணாமல்லாம் இருக்க முடியாதுங்க. எதிர்க்கட்சிகள்னா குடைச்சல் கொடுக்க தான் கொடுப்பாங்க. பிரச்சனைகள் வரதான் ஒரு அரசாங்கம்ங்கிறதுன்னா அவ்வளோ ஈஸியா? தாவேக்கா வந்து முதல்ல வந்து இன்னமும் அவங்க வந்து எதிர்க்கட்சியா இருக்கிறாங்க, இன்னமும் திமுக தான் ஆண்டுகிட்டு இருக்குதுங்கிற எண்ணத்திலேயே தாவேக்காவில் இருக்கிற முக்கால்வாசி பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொன்று என்னன்னா, எல்லாத்துக்கும் திமுகவை பழி போட்டுடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமும் அவர்கள்கிட்ட மேலோங்கி இருக்கிறது. நீங்கள் ஆட்சிக்கு வந்து 3 மாதம் ஆயிடுச்சு, 4 மாதம் ஆக போகுது. இதை தான் தாவேக்காவும் சொல்றாங்க. விஜய் அவர்களே வந்து பேசும்போது சொல்றாரு, நீங்க தான் இன்னும் ஆட்சியில் இருக்கிறதா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, கனவுல இருந்து வெளியே வாங்க. அவங்க கனவுல இருந்து வெளில வர்றது இருக்கட்டும், நீங்க எதிர்கட்சி இல்லை, நீங்க தான் ஆளுங்கட்சிங்கிற அந்த நிதர்சனத்துக்கு விஜய் அவர்கள் கட்சியில் இருக்கக்கூடியவர்களும் வரணுங்கிறேன். ஓகே ஓகே. ஒரு எலக்ட்ரிசிட்டி என்னங்க பவர் சப்ளை வரலன்னா திமுக காரங்க போய் பீஸு பிடிங்கிட்டாங்க. வேற ஏதாவது கேட்டிங்கன்னா திமுக கஜானாவை காலியாக வச்சுட்டு போயிருக்கு. அப்போ நீங்கள் எப்படி ஆட்சி பண்ணுவீங்க? ஏங்க கடன் வாங்காமலாம் ஆட்சி பண்ணவே முடியாதுங்க. எந்த அரசாலையும் கடன் வாங்காமலாம் ஆட்சி பண்ண முடியாது. ஒரு 20,000 கோடி ரூபாய் இப்போ அதான் சொல்ல வரேன். இப்போ இதுக்கு என்ன ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுவாங்கன்னு தெரியல. இவங்க வந்து மற்றவர்கள் மீது பழி போடுவதை விட்டு நாம ஆட்சிக்கு வந்துட்டோம், இனிமே நம்ம தான் ரெஸ்பான்சிபிளா இருக்கணுங்கிற எண்ணத்துக்கு இவங்க முதல்ல வரணும். எல்லாத்துக்கும் திமுகவை பழி போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்ப நீங்க எதுக்கு ஆட்சி பண்றீங்கிற கேள்வி வருது இல்ல சார். அதாவது எதிர்கட்சிகள் குடைச்சல் கொடுக்க தான் கொடுப்பாங்க. அந்த குடைச்சல்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நீங்க செவ்வனே உங்க அரசை நடத்தணும். அதுதான் உங்களுடைய வேலை. எதிர்கட்சிகளை குறை சொல்லி கொண்டே இருக்கக்கூடாது எப்ப பார்த்தாலும். எதிர்க்கட்சிகள் வந்து நடக்கக்கூடிய தவறை சுட்டி காட்டுறது எதிர்க்கட்சியா, இல்ல இருக்கக்கூடிய அரசாங்கத்தை டிஸ்டர்ப் பண்றது எதிர்க்கட்சியா? மக்கள் மனசுல இருக்கக்கூடிய ஒரு என்னன்னு சொல்ல வராங்க. இப்ப இந்த எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் போயிட்டு இருக்கு. தாவேக்கா தானே பண்றாங்க எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறது. அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல இல்ல சார்? எதுங்க தாவேக்கா வாங்குறாங்க அப்படிங்கிறது? தாவேக்கா வாங்காம 6 பேர் எப்படி போய் சேர்ந்தாங்க? கன்ஃபார்ம் ஆயிடும். பை எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடும். பட் அவங்களுக்கு சீட்டு கொடுக்க தானே போறீங்க. ஆமா. அப்புறம் இந்த கேஸ்ல திரு செந்தில் பாலாஜி அவர்களையும் திரு அசோக் குமார் அவர்களையும் இம்ப்ளிகேட் பண்ணியிருக்காங்களா? அந்த கேஸ்ல என்ன எவிடன்ஸ் இருக்கு?
இவங்க எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி இருக்கிறாங்கன்னு இல்லை. சொல்லிட்டு, இல்ல யாருக்காவது பணம் கொடுத்து தாவேகா எம்எல்ஏக்கள் வாங்கி இருக்கிறாங்கன்னு எவிடன்ஸ் இருக்கு? அது 3ஆம் கட்ட 4ஆம் கட்ட நபர் பேசினதாக தானே சார் வராங்க. எவிடன்ஸ் இல்லைங்க. ம், அதுல வந்து அது வாட்டர் டைட் கேஸ் கிடையாது. ம், அந்த கேஸ் எப்படி போக போகுதுன்னு பார்ப்போம். திமுக விலைக்கு வாங்குச்சுன்னே வச்சுப்போம் ஒரு ம். வாதத்துக்கு. அப்ப நீங்க 6 பேரை கூட்டிட்டு வந்திருக்கீங்களா அதிமுகவுல இருந்து? எந்த ப்ராமிஸ், எந்த அடிப்படையில கூட்டிட்டு வந்திருக்கீங்க? கூட்டிட்டு வந்தாங்களா அவங்களா வந்தாங்களா சரி, சார்? அவங்க வந்தாங்க, சேர்த்துக்கிட்டது யாரு? சார் யார் எங்க வந்தாலும் சேர்த்துக்க தானே சார் அப்படியெல்லாம் போறாங்க. கிடையாதுங்க. தூய சக்தி எப்படிங்க தீய சக்தியை சேர்த்துக்கலாம்? சார் தூய சக்தி அப்படி நீங்க வந்து பிரச்சாரத்துக்கு அந்த பேசிஸ்ல பிரச்சாரத்துல நான் இதை சொன்னேன் அப்படின்னா திமுக எவ்வளவோ சொல்லியிருக்காங்க, அதிமுக எவ்வளவோ சொல்லியிருக்காங்க. ஆமா விஷ்ணு, திமுக அதிமுக சொன்னதெல்லாம் செய்யலைங்கிறதுனால தான் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ம். அவங்க 2 பேரும் தீய சக்தி ஊழல் சக்தின்னு சொன்னதுனால தான் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அப்ப அந்த தீய சக்தியில இருந்தோ ஊழல் சக்தியில இருந்தோ ஒருத்தர் அவங்கள நீங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னா அது எப்படி ஏத்துக்க முடியும்? இன்னொன்னு, அதுல 2 பேர் மீது வந்து ஊழல் வழக்குகள் இருக்கு. இருக்கு. அப்ப அவங்கள எப்படி நீங்க சேர்த்துக்கிறீங்க? அவங்க வந்தா நீங்க சேர்த்துப்பீங்களா? 2 நாளைக்கு விஜயபாஸ்கர் மேலயும் இருக்கு. நாளைக்கு அவங்கள சீட்டு கொடுக்கவே போதும் இல்லையா? நீங்க சீட்டு கொடுக்க தானே போறீங்க. அப்ப அதை எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க? சீட்டு கொடுக்கும்போது தானே சார் அது தெரியும். அது நீங்க சொன்ன அதே பதில் தான். சீட்டு கொடுக்கும்போது தானே அது தெரியும். நீங்க சேர்த்துக்கிட்டதே தவறுங்கிறேன் நான். ஓகே. இப்போ அதிமுகல வந்து ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. எடப்பாடி அவர்கள மீட்டே பண்ண முடியல அப்படிங்கிறதுனால நாங்க வெளிய வரோம். அங்க நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதனால வெளியில வரோம் அப்படின்னு சொல்லி வெளியில வரக்கூடிய விஜயபாஸ்கர் அவர்கள் அங்கிருந்து வெளியில வந்த ஆட்கள் சொல்றாங்க. அப்படி இருக்கிறப்ப எங்களுக்கு இன்னொரு ஆப்ஷனா டிவிகே இருக்கு. நாங்க அங்க போறோம். அவங்களுக்கு ஆப்ஷனுங்க. டிவிகே வந்து டிவிகேக்கு தேவை இருக்குல்ல சார். அதான் சொல்றேன். அப்ப மெஜாரிட்டி தூய இல்லையே. சக்தி நீங்க பேசக்கூடாது. மெஜாரிட்டி இல்லைன்னா அந்த மெஜாரிட்டியை நீங்க எப்படி இப்படி மேனுஃபேக்சர் தானே பண்றீங்க இப்போ? ம். திஸ் இஸ் மேனுஃபேக்சரிங் யுவர் மெஜாரிட்டி தானே. அப்ப இது நியாயமா? வெளியில இருந்து நான் எடுக்க முடியாதுல்ல சார். என்ன ஒரு நம்பர் இருக்குன்னா அந்த நம்பருக்குள்ள தானே நான் இதுதான் எடுத்தாகணும். ஜஸ்டிஃபிகேஷன் அப்படிங்கிறேன் நான். ம். அவங்க பண்றதுக்கு எல்லாத்துக்குமே அவங்க ஜஸ்டிஃபிகேஷன் பண்றாங்க. அப்போ தாவேகா வந்து எம்எல்ஏக்களை வந்து பேசி விலைக்கு வாங்குறது தவறு இல்லைன்னா அப்ப திமுக பண்ணா மட்டும் அது எப்படி தவறாகும்? திமுக அதுதான் பண்ணாங்க. திமுக பண்ணலல்ல. திமுகவில இருந்து திமுக பண்ணாங்கன்னா எந்த தாவேகா எம்எல்ஏவும் திமுகல போய் சேரல. அதிமுகல இருந்து எல்லாம் திமுகக்கு வந்தாங்கல்ல சார். எப்போ? செந்தில் பாலாஜி உட்பட. செந்தில் பாலாஜி எப்போ வந்தாரு? அவரு 2018 வந்தாரு. அவரு 17, அதிமுகவில 18. இருந்து திமுகவுக்கு வந்தாரு. ம். இங்க பிரச்சனை என்னன்னா எல்லாரும் புரிஞ்சிக்க மறுக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ திமுகவுக்கு போகும்போது அவங்க எல்லாம் ரிசைன் பண்ணிட்டு போனாங்க. ம். ஆனா இது எக்ஸாம்பிளே செந்தில் பாலாஜி தவறான எக்ஸாம்பிள். ஓபிஎஸ் அவர்களும் வைத்திலிங்கம் அவர்களும் வைத்திலிங்கம். திமுக ஆட்சியில் இருக்கும்போது அவங்க அதிமுக இருந்து விலகப்பட்டு விட்டார்கள். அவங்க ஜாயின் பண்றாங்க. எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணிட்டு ஜாயின் பண்றாங்க. ஒருவேளை அவங்க 2 வருஷத்துக்கு முன்னால ஜாயின் பண்ணியிருந்தாலும் கூட அந்த ஆட்சி கவுருமா அப்படிங்கிற சிச்சுவேஷன் அங்க கிடையாது. ஆமா. ஆனா இன்னைக்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய இத்தனை பேர் வந்து வெளியில வந்து ஜாயின் பண்ணும்போது தாவேகாவுக்கு அதனால ஒரு மெஜாரிட்டியை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் வருதா இல்லையா? வருது. இங்க மெஜாரிட்டி ஆல்டர் ஆகுதா இல்லையா? ஆகுது. தாவேகாவுக்கு 120 பேர்ன்றத நாளைக்கு பை எலெக்ஷன்ல இவங்க எல்லாம் ஜெயிச்சு வந்தாங்கன்னா ஒரு 15 பேர் வந்தாங்கன்னா 135 ஆகுதா இல்லையா? ஆகுது. Yes. அதுதான் வித்தியாசம். அந்த விஷயம் திமுக பண்ணல, அதிமுக பண்ணலங்கிறது தான் எல்லாரும் சொல்ல வர்றது. அதை தாவேகா தான் முதல்ல பண்றாங்க. உங்களுக்கு வந்து தேவையெல்லாம் இருக்குதுங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ம். ஆனா அது நீங்க பண்றது குதிரை பேரமே கிடையாது. இது வந்து நாங்க பண்ணா வந்து இது வந்து என்ன கதையில தாவேகா போடுறாங்கன்னா, ம். மாமியார் உடைச்சா மண் குடம், மருமக உடைச்சா பொன் குடம்ங்கிற இடத்துல இருந்தா இவங்க பேசுறாங்க. நாங்க பண்ணா சரி, திமுக அதிமுக பண்ணா தப்புன்னா எம்எல்ஏக்களை நீங்க எந்த ப்ராமிஸும் இல்லாம ஒரு எம்எல்ஏ வருவாங்களாங்க? ஆபீஸா வர மாட்டாங்க. அப்போ என்ன இன்டியூஸ்மெண்ட் தானே? அப்ப நீங்க இன்டியூஸ் பண்ணி தானே அவங்கள கூப்பிடுறீங்க. அப்ப ஏதோ ஒரு ப்ராமிஸ் பண்றீங்களா? அதுக்கு பேர் தாங்க குதிரை பேரம். சார் அது என்னங்கிறது தெரியாம நம்ம சொல்ல முடியாது. ஏன் தெரியாது? எனக்கு புரியவே இல்லை இன்னமும். நான் ஒரு எம்எல்ஏங்க. நான் ஒரு எம்எல்ஏ. சீட்டு கொடுத்துட்டா ஓகே சார். இருங்க. நான் ஒரு எம்எல்ஏ. நான் அதிமுகவினுடைய எம்எல்ஏ. ம். எனக்கு எம்எல்ஏங்கிற பதவி இருக்கு. அத நீங்க ரிசைன் பண்ணிட்டு என்கிட்ட வரணும்னா நான் ரிசைன் பண்ணிட்டு போறேன். ம். அப்போ தாவேகாவில் எனக்கு வந்து அந்த பதவிக்கு ஈக்குவலான ஒரு பதவி ப்ராமிஸ் பண்ணாதானே நான் போவேன். எஸ். உங்களை நான் எம்எல்ஏவா அடுத்து சீட்டு கொடுக்கறதுக்கு பதிலா வேற கட்சிகளை பதவியா கொடுக்குறேன் அப்படின்னா அதுவும் பேரம்தான். ஏன்னா ம். நீங்க ரிசைன் பண்ணிட்டீங்கல்ல, ம். நீங்க ரிசைன் பண்ணதுனால தானே அந்த இடம் காலியா இருக்கு. சார் நான் அந்த இடம் காலியா ஆமா இருங்க, அந்த இடம் காலியா இருக்கா இல்லையா? ஆமா இருக்கு.
அந்த இடம் காலியா இருக்கிறதுனால இன்னைக்கு நான் வந்து தாவேக்கால இருந்து ஒருத்தர் நிக்க வச்சு நான் ஜெயிக்கலாமா இல்லையா? முடியும். இந்த ரெசிக்னேஷன் ஸ்டேஜ்டு தானே. ஆமா. அப்புறம் அதுதான் மேனுஃபேக்சரிங் மெஜாரிட்டி அப்படிங்கிற இடத்துல தாவேக்கா போகுது. ஓகே சார். அப்போ மைனாரிட்டி கவர்மெண்ட்னு ஒண்ணு உருவாகுது அப்படின்னா, அவங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாதா? அடுத்த 5 வருஷத்துக்கு அவங்க மைனாரிட்டியாவே தான் தொடரணுமா? அதுதானே மக்கள் தீர்ப்பு. வேற ஆப்ஷனே எதுவும் எடுக்கவே முடியாது. வேற ஆப்ஷன் நீங்க எடுக்கலாம். ஆப்ஷன் எடுத்துட்டு நாங்க தூய சக்தின்னு சொல்லிக்க கூடாது. ஓகே. அவர் தூய சக்தின்னு சொன்னதுதான் இன்னைக்கு பிரச்சனை இப்போ. ஆமாங்க. நாங்க அதிமுக, திமுக செய்த எந்த விஷயத்தையும் நாங்க பண்ண மாட்டோம். அவங்க எல்லாம் ஊழல் சக்தின்னு சொல்லிட்டு அந்த கட்சியில இருந்து ஏற்கனவே குற்றச்சாட்டு ஃபைல் பண்ண சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி குற்றம் சாட்டப்பட்டவர் என்று நீதிமன்றங்களால் விசாரிக்கப்படுற ஒரு 2 முன்னாள் அமைச்சர்களை கூட்டிட்டு வந்து சேர்த்துக்கிட்டு நாங்க தூய சக்தின்னு சொன்னா யாரு ஏத்துப்பாங்க? அப்ப உங்களுடைய ஊழல் ஒழிப்புல என்ன ஆச்சுன்னு கேள்வி வருமா வராது? அந்த இடத்துல ஒரு கேள்வி, பெரிய கேள்வியா வந்து நிக்கும். அதுதான் எல்லாரும் கேட்கிறோம். இத குதிரை பேரமே இல்லைன்னு நீங்க எப்படி சொல்வீங்க? ஓகே சார். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கும்போது, இந்தியா ஃபுல்லா இந்த சிஜேபி அவங்க நடத்தியிருக்கக்கூடிய அந்த போராட்டம், இதை சிஜேபின்னு 2 மாசத்துக்கு முன்னாடி வந்த ஒரு கட்சி நடத்தி வெற்றி பெற்றிருக்காங்க. இதை காங்கிரஸ் பண்ணியிருக்கணும்ல? இல்ல அந்த இடத்துல காங்கிரஸ் அதை மிஸ் பண்ணிட்டாங்களா? காங்கிரஸ் இதை யார் முன்னெடுத்திருக்கணும்? எதிர்கட்சிகள் இவங்க எல்லாம் 12 வருஷமா சாதிக்க முடியாத ஒரு விஷயத்தை சிஜேபி சாதிச்சிருக்காங்க. இளைஞர்களுடைய அந்த எழுச்சி வந்து இந்த அளவுக்கு மோடி கவர்மெண்ட்டை வந்து செவிசாய்க்க வைத்திருக்கு. திரு நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் முதலமைச்சராக இருந்த போதும் சரி, இன்னைக்கு பிரதமராக வந்து 12 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள்ல அவரோட அமைச்சரவையிலிருந்து அமைச்சர்கள் ராஜினாமா செய்ததா வரலாறே கிடையாது. திரு எம்ஜே அக்பர் அவர்கள் வந்து ராஜினாமா செய்தார் மீ2 அலிகேஷன்னால. பட் அது வந்து ஒரு பப்ளிக் ப்ரெஷர் அப்படிங்கிற விஷயத்துல நீங்க சொல்ல முடியாது. முதல் முறையா மோடி கவர்மெண்ட்டை வந்து மாணவர்கள் வந்து கிட்டத்தட்ட அவங்க நினைச்சதை மோடி கவர்மெண்ட்ல சாதிச்சிருக்காங்க. ஐ திங்க் ரயில்வே மிகப்பெரிய பிரபு ரெசிக்னேஷன் கொடுத்தாரு, அவர் எடுத்துக்கல. இல்ல அது ரெசிக்னேஷன் எடுக்கல, அதுக்கப்புறம் அவரை டிராப் பண்ணிட்டாங்க. அது வேற. ஒரு பப்ளிக் ப்ரெஷர் அப்படிங்கிற விஷயத்துல வந்து இதுவரைக்கும் மோடி அரசு வந்து யாருடைய டிமாண்டுக்கும் செவி சாய்த்ததே கிடையாது. இந்த முறை செவி சாய்த்தது மட்டும் இல்லாம they have succumbed to the pressure of students. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் செட்பேக் டு பிஜேபி அண்ட் நரேந்திர மோடி. இதை காங்கிரஸுக்கான செட்பேக்னு பார்க்கலாமா? நிச்சயமா காங்கிரஸ் இதெல்லாம் பண்ண முடியல, மாணவர்கள் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு எதிர்கட்சியா 99 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வச்சுட்டு இருக்கிற நீங்க உங்களால நாடாளுமன்றத்தை மட்டும்தான் முடக்க முடியும். அதற்கு மேல உங்களால மோடி அரசு கிட்ட இருந்து எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண முடியாது. எதிர்கட்சிகள் அப்படி அவங்களுக்கான ஸ்பேஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டு வருதுங்கிறது எனக்கு புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் ஒரு மாணவர்கள் செய்கின்ற போராட்டம் வந்து வேற. அந்த போராட்டத்துக்கு காங்கிரஸோட சப்போர்ட்டே ரொம்ப லேட்டா தான் போகுது. பிஜேபி எப்படி அந்த ப்ரொட்டஸ்ட்டை மிஸ்ஜட்ஜ் பண்ணாங்களோ அதே போன்றுதான் காங்கிரஸும் மிஸ்ஜட்ஜ் பண்ணியிருக்காங்க. இது வந்து காங்கிரஸ்க்கு வந்து ஒரு பெரிய வேக்கப் கால். நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயத்த மாணவர்கள் பண்ணியிருக்கிறாங்க. நீட் அப்படிங்கிற விஷயத்துல காங்கிரஸுடைய ஸ்டாண்ட் வந்து ரொம்ப தெளிவா இருக்குது ரொம்ப நாளாவே. அந்த மாதிரி எஜுகேஷனை வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணாதீங்க உங்களுடைய பெனிஃபிட்ஸ்க்காக. அதை வந்து நீங்க வந்து நீட் அப்படிங்கிற அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து மாநிலத்துக்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு காங்கிரஸ் சொன்னாலும் அதை காங்கிரஸால வந்து அவருடைய ரெசிக்னேஷனை கூட டிமாண்ட் பண்ண முடியல. மாணவர்கள் டிமாண்ட் பண்ண பிறகுதான் காங்கிரஸ் அது டிமாண்டே பண்ண அவங்க உள்ள வராங்க. ஓகே. இப்போ அவங்களுடைய டிமாண்ட் அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. அதுக்கு வந்து நந்தன் நிலக்கேணி அண்ட் காமக்கோடி ஐஐடி, சென்னை ஐஐடியுடைய டைரக்டர் அவங்களெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு குழு ஒன்று அமைச்சிருக்காங்க. இந்த நீட் அந்த பேப்பர்ஸ் எல்லாம் லீக் ஆகாமல் இருக்கிறத எப்படி அடுத்தது என்ன கொண்டு போகணும் அப்படிங்கிறத. இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி மூவ் ஆகும்? இதை தான் அவங்க கேட்டாங்களா? இதோட அந்த போராட்டம் ஓஞ்சிடுமா? எங்கள் மேலே போட்டிருக்கிற எஃப்ஐஆர்லாம் கேன்சல் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அசாம்லேயும் பீகார்லேயும் அதை பண்ணிட்டாங்க. அதோட இது முடிஞ்சிரும் அப்படின்னு இதை நம்ம புரிஞ்சுக்கலாமா? இல்லை, இது எப்படி போக போகுதுன்றதை பொறுத்து இருந்து தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா மாணவர்களுடைய அந்த டிமாண்ட்ஸ் வந்து அக்கௌண்டபிலிட்டி. அந்த ஃபர்ஸ்ட் அக்கௌண்டபிலிட்டி தர்மேந்திர பிரதான் அவர்கள் ரிசைன் பண்ணிட்டார். அடுத்து ரீஃபார்ம்ஸ். இந்த என்டிஏவை எப்படி ஓவர்ஹால் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஒருவேளை இந்த ஓவர்ஹாலுக்கு அப்புறம் கூட ஏதாவது ஒரு லீக்ஸ் இருந்ததுன்னா இந்த போராட்டம் மீண்டும் வெடிக்கும்.
இதை போராட்டமாக மட்டும் பார்க்காம மாணவர்களுடைய ஒரு ஜென்யூன் ஆஸ்பிரேஷன்ஸாக பார்க்கணும். கிட்டத்தட்ட 3 வருஷம் 4 வருஷம் கஷ்டப்பட்டு இரவு பகல் பாராமல் பெற்றோர்களுடைய உதவியோடு அந்த மாணவர்கள் வந்து நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. நம்ம நீட் எக்ஸாம் எழுதின பிறகு ஒரு சின்ன லீக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணிவிட்டு எக்ஸாம் பண்ணிங்கன்னா அந்த மாணவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. க்ரெடிபிலிட்டி அப்படிங்கிறது எப்படி, நாம் டிஜிட்டல் இந்தியான்னு பேசுகிறோம், என்னென்னவோ பேசுகிறோம், ஆனால் ஒரு எக்ஸாமை நம்மளால் நடத்த முடியல அப்படிங்கிறது வந்து நியாயமில்லாத ஒரு விஷயம். அது வந்து நாம் வந்து முதல்ல நம்ம ஏற்றுக்கணும். என்ன விஷயம், எக்ஸாம்ஸை எப்படி கண்டக்ட் பண்ணுறது, அது ஸ்டேட் கவர்மெண்ட்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ யாரோ லீக்ஸே இல்லாமல், ஒரு லீக் இல்லாமல் நம்மளால் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண முடியாதா அப்படிங்கிற கேள்வி தான். நிச்சயமாக கண்டக்ட் பண்ண முடியும். இப்போ இதில் அடுத்தது வந்து E20 ஜனதா பார்ட்டின்னு வேற ஒன்று வந்திருக்கு. E20 போடுறதுனால பைக்கு கார் எல்லாம் வந்து பெரிய அளவில் பாதிக்கப்படுதுன்ற ஒரு விஷயம் இருக்குது. பட் அது இந்தியா ஃபுல்லாக அந்த ஒரு குரல் இருக்கிறத பார்க்க முடியுது. E20 ஜனதா பார்ட்டின்றது அடுத்த ஒன்று வந்திருக்கு சார். ஸோ இந்த சிஜேபி அடுத்தது E20 ஜனதா பார்ட்டின்னு இப்படியே ஒன்னொன்னா வந்துகிட்டு இருக்கிறதுன்றது ஒரு இது டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அண்டர்ஸ்டுட். பட் இவ்வளோ கட்சிகள் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை பண்ணி ஒவ்வொரு மினிஸ்ட்ரியும் ரிசைன் பண்ண சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது வருது அப்படின்னா, இது மத்திய அரசை ஹிட் பண்ற மாதிரி டார்கெட் பண்றாங்களோ அப்படின்ற ஒரு 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 கண்ணோட்டம் வருது இல்ல? நிச்சயமா இருக்கும். இந்தியா அகைன்ஸ்ட் கரப்ஷன் 2011ல் வரும்போது எப்போவுமே வந்து ஒரு அரசாங்கம் வந்து ஒருத்தரை ராஜினாமா பண்ண வச்சுட்டாங்கன்னா அதன் பிறகு நிறைய பேர் ராஜினாமாக்கான டிமாண்ட்ஸ் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். யூபிஎல் இப்படி தான் இருந்தது. ராஜா ராஜினாமா பண்ணார், அதன் பிறகு ஒவ்வொருத்தராக நீங்கள் ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு ஒரு சின்ன விஷயம் வந்துச்சுன்னா உடனே ராஜினாமா பண்ணணும். இதுதான் ஒரு பொலிட்டிக்கலி வந்து பிரச்சனை. இதை தான் மோடி கவர்மெண்ட் வந்து பண்ணாமலே இருந்தாங்க. இப்போ அவங்க அந்த விஷயத்தை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இன்னும் நிறைய நிதின் கட்கரியை ரிசைன் பண்ண சொல்லுங்கள், இந்த அமைச்சரை பண்ண சொல்லுங்கள், அந்த அமைச்சரை பண்ண சொல்லுங்கள். there will be a flood of demands. இதை வந்து பிஜேபி ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். இது ரொம்ப கஷ்டம். பொலிட்டிக்கலாக வந்து சஸ்டெயின் ஆகிறது ரொம்ப கஷ்டம். இது போன்ற டிமாண்ட்ஸ் வந்து இனிமேல் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டிமாண்ட்ஸ் வந்துட்டு இருக்கும்போது 2029 எலெக்ஷன் இன்னொரு 2-3 வருஷம் தான் இருக்குது. இது பிஜேபிக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கா. 3 தடவை பவர்ல இருக்காங்க. இக்கட்டான ஒரு சூழ்நிலை தான். ஆனால் இவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக எந்த கட்சி எமர்ஜ் ஆக போகுது, ஒருவேளை சிஜேபி வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படிங்கிற இன்னொரு பரிமாணத்தில் வருவாங்களா, இல்லை அவங்க வந்து காங்கிரஸ் போன்ற எதிர்கட்சிகளோடு இணைந்து பாஜகவுக்கு எதிரான ஒரு அரசியல் விஷயத்தை கட்டமைக்க போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்துட்டு தான் இருக்குது. 3 years இஸ் அ லாங் டைம் இன் பாலிடிக்ஸ். அதனால் என்ன நடக்குதுன்னெலாம் நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா 2024 தேர்தலுக்கு முன்னால் ஜனவரியில் ராமர் கோயிலை வந்து பிரதமர் வந்து அங்கே போய் இனாகரேட் பண்ணும்போது எல்லாரும் என்ன நினச்சோன்னா பாஜகவை வீழ்த்தவே முடியாதுன்னு நினச்சோம். ஆனால் 4 மாதம் கழித்து நடந்த தேர்தலில் வந்து மிகப்பெரிய அளவில் பாஜக வந்து ஒரு சரிவை சந்தித்தது. 303 சீட்லேருந்து 240க்கு வந்தாங்க. அவங்களுக்கு தனிப்பெரும் மெஜாரிட்டி கிடைக்கவே இல்லை. அலையன்ஸ் பார்ட்னர்ஸோட சப்போர்ட்டில் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் பாலிடிக்ஸில் இதுதான் நடக்கும் அதுதான் நடக்கும்னு சொல்லவே முடியாது. ஓகே சார், நிறைய விஷயங்கள் தமிழ்நாடு தொடங்கி நேஷனல் லெவலில் பல்வேறு விஷயங்கள் குறித்து விளக்கங்கள் கொடுத்தீங்க. நன்றி சார். நன்றி விஷ்ணு. எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட். அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.